சரி நான் விட செக் பண்றேன். ஓகே சரி, நம்ம இங்கிலீஷ்ல நம்பர்ஸ் சொல்லுவோம், கன்னடால ಅಂಕಿಗಳು. ಅಂಕಿ, ಅಂಗಿ இல்ல ಅಂಕಿ, க ಅಂಕಿ, இது க, ಅಂಕಿಗಳು. சரிங்களா? இப்ப நம்பர் 1 எப்படி நம்ம சொல்லுவோம்னா தமிழ்ல வந்து ஒன்று, அதே கன்னடால சொல்லணும்னா ಒಂದು. ಒಂದು. சரிங்களா? இதை எப்படி எழுதணும்னா கன்னடால ಒಂದು. ஓகே, அந்த அந்த ரவுண்ட் போட்டா இந்துன்ற ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் நம்ம ஆக்சுவலி. இது இது இந்து. ஓகேங்களா? அதே போல ரெண்டாவது ரெண்டு, இரண்டு, அது தமிழ் கன்னடால ಎರಡು. ஏ ரா டு, ஏ ரா டு, ಎರಡು. ஜஸ்ட் 1 மினிட்டுங்க, ஸ்டவ் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு வந்து. ஓகே, நோ ப்ராப்ளம். அலல பாத்தீங்கன்னா அங்க் பாத்தீங்களா, அங்க்ல பாத்தீங்கன்னா ஆ கூட ஒரு ரவுண்ட் வந்திருப்பாங்க மேல நம்பர்ஸ்ல. ஆமாண்ணே, ஆமா ஆமா. ஆக்சுவலி நம்ம பிஎம்டிசி பஸ்ல பின்னாடி எழுதி இருக்கு தெரியுமா? பெம்மாசானி, பெங்களூரு. பெங்களூருக்கு அது இங்கு சவுண்ட் வருது. ஓகே சரிங்களா? பெங்களூருன்ற வேர்டுக்கு வந்து இங்கு சவுண்ட் வரும். ஓகேங்களா? இப்போ ಒಂದು, இப்போ ஓ பக்கத்துல இந்த சைபர் பாட் போட்டீங்கன்னா இந்த சவுண்ட் வரும். ஒரு எழுத்து பலவிதமான ப்ரொனவுன்சியேஷன் கொடுக்குது. புரியுதுங்களா? ஓகே ஓகே. அதான் அது வாசிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அது என்னது நம்ம இட்ஸ் லைக் இப்போ இங்கிலீஷ் விடுங்க. பெங்களூரு பாத்துருக்கீங்களா கன்னடால எப்படி எழுதுறாங்கன்னு? பி பாத்திருக்கேன். ஒரு நிமிஷம், இங்க பாருங்க. பே கா லூ ரு. இந்த காவோட சேர்ந்து வரப்ப இங்கான்னு வரும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்கிலீஷ் இ க்ளீ இஷ். இப்ப இது காவோட சாரி சொல்லுங்க, இது கூட சேர்ந்து வரப்ப இங்கு சவுண்ட்ல வரும். சரிங்களா? அல்ல க்ளீங்கிறது ஒரே வேர்டாமா? அது க்ளீங்கிறது ஒரே லெட்டரா? க்ளீ அது ஒரே லெட்டரா? இது வந்து கீழே வந்து லா போடுறோம்ல, லா, அந்த லாக்கான துணை இது கூட துணைக்கு சின்னது வரும், இக்லி. ஓகே, இங்கிலீஷ். இப்போ இத பந்தனு அப்படின்னா வந்தான்னு அர்த்தம். ஆச்சுங்களா? வந்தான். இங்க பாருங்க, தமிழ் எழுதணும்னா பந்த. ஓகே, அப்ப இது கூட சேர்ந்து வரப்ப இந்த சவுண்ட் வருது. இது இங்கு வருது, இங்கு. இது இந்த சவுண்ட். இது ஆக்சுவலி டிஃபரன்ஷியேட் பண்றதுல ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. என்னன்னா, இப்போ இல்ல அது ரொம்ப ஈஸி. இந்த பக்கத்துல எந்த வேர்டு வருதோ அதுக்கேத்த மாதிரி வருது, அவ்வளவுதான். இல்ல இப்ப நமக்கு இப்ப கம்னு எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். கேக்கா கிக்கி கூக்குல கம் எழுதுறோம். கம் எழுதுறோமா? சோ இந்த கம்முல அந்த கேக்கு பக்கத்துல 0 வருது, அந்த ரவுண்ட் போடுறோம். ஓகே, சோ இந்த லெட்டர்ல, அதாவது கீழே வந்து பெங்களூர்ல இங்கு இந்த பேக் அப்புறம் ரவுண்ட் அந்த 0 வருது இல்ல? சோ இது முன்னாடி உள்ள லெட்டருக்கு அப்பன் பண்ணணுமா அல்லது பின்னாடி உள்ள லெட்டருக்கு அப்பன் பண்ணணுமாங்கறத எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இன்னொன்னு சொல்றேன். கங்கா. இப்ப பாருங்க,
இது இங்கு சவுண்ட் வருது இங்க கங்கா. ஓகே ஓகே, நீங்க சொல்றது ஆச்சா? கரெக்ட், எனக்கு அது புரியுது. பட் என்னோட டிஃபரன்சியேஷன் எங்க அப்படின்னா, இப்ப இதுல வந்து 3 லெட்டர்ஸ் இருக்கா, அந்த கங்கால 3 லெட்டர்ஸ் இருக்கு, கங்கா. ம், ஓகே, ம். சோ பட் ஆனா மொத 2 லெட்டருமே வந்து சேர்ந்து ஒரு ஒரு வேர்ட் இருக்குல்ல, ஐ திங்க் கவுன்னு நினைக்கிறேன்ல, கம். மொத 2 லெட்டர் சேர்ந்தாலே கம் ஆ, தான். ஆ, 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 ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். இது வந்து கம், இது கம். ஆனா இதோட சேர்ந்து வரப்ப அப்படி வராது, மாறிடும். இதுக்கு என்ன சவுண்ட் வருதோ அந்த சவுண்டுக்கு ஏத்த மாதிரி மாறும். ஓகே ஓகே புரியுதுங்களா? இது பாருங்க, இது டா வருது, இது டா பந்த நோ, டா சவுண்டுக்கு ஏத்த மாதிரி இந்து வந்துடும். இது கானா இங்கு வருது. ஓகே ஓகே. சோ அத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் இனிஷியல். அதாவது நீங்க ரெண்டாவது லெட்டரை யூஸ் பண்ணிடுங்க ஆலன். வந்து அந்த கம்ங்கிறது ஆக்சுவலா இண்டிபெண்டன்ட் லெட்டர் நினைக்கிறேன். அதுக்கு பதிலா இல்ல இல்ல, அது நம்ம காகுனித்தால அப்படி கத்துக்கிறோம். அதுக்கு நான் ஒரு வேர்டு தரேன், இருங்க. கா இதுல வர்றது கங், நான் சொல்றேன். கால கம்ல லெட்டர் வருது, நான் சொல்றேன். ஓகே, பங்களா. பங்களா எப்படிமா? பங்களா பங்களா பங்களா. சி பா பங்களா. இங்கு இங்க இங்கு. சோ அப்போ நம்ம இந்த இங்குக்கு வர நெக்ஸ்ட் வர லெட்டரை வச்சு தான் நம்ம இந்த ப்ரொனன்சியேஷன் டிஃபரன்ஷியேட் மாறுது. எஸ் எஸ், யூ ஆர் ரைட். அது வேர்ட்ஸா வரும்போது. ஓகே ஓகே. மூரு கன்னடால 3க்கு. நம்ம 3 சொல்றோம் இல்லைங்களா தமிழ்ல, அது போல மூரு. நான்காவது 4. இங்க கு வந்து கீழே எழுதுறோமோ கடைசி? ஏன்னா 4 கா ஒத்து. இப்போ தமிழ்ல இப்ப இங்க இருங்க, 4 இந்த இக்கு இல்லையா, இது இக்குக்கு தான் அரைக்கா இது. ஓகே ஓகே, சோ அந்த இக்க வந்து முன்னாடி ப்ரொனவுன்ஸ் பண்ணனும். இல்ல 4 ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம். அந்த நாங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர், இது நெக்ஸ்ட் வந்து இல்ல, இது லா, இது லா. லா. ஓகே. அந்த காகுனிதல லாஸ்ட் லைன்ல வந்து பாருங்க, யா ரா லா, ஓகே. அந்த லா, அதுக்கு கூட ஊ ஒத்து இப்படி சேர்த்துட்டீங்கன்னா 4. ஓகே, சோ இல்கு அந்த இல்கு அந்த லாஸ்ட் வந்து இல்கு எல்லாம் சேர்த்து ஒரே இது வருங்க. இல்கு. ஓகே ஓகே ஓகே. இல்கு. இது வந்து நா. ஓகே ஓகே, கிளியர். மற்றவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. அங்க நினைக்கிறதெல்லாம் மத்தவங்க கேக்குறதுனால அமைதியா இருக்கும். I do.
5. ஐ த போட்டு இப்படி ஊ ஒத்து போட்டா 5. புரிஞ்சுங்களா? புரிஞ்சு. ஐ ஃபர்ஸ்ட் த ஊ ஒத்து சேர்த்துட்டீங்கன்னா 5. நெக்ஸ்ட் 6. இப்ப நீங்க சொல்லுங்க எப்படி எழுதணும் 6? ஆ ரு ரா போட்டு எந்த ஊக்கிமா எந்த வெரி குட். ரு அப்புறம் ரு வந்து ரா போட்டு அதோட அந்த ரு. வெரி குட். பேரு என்னம்மா உங்க பேரு? ஜெனிஃபர். வெரி குட் வெரி குட். இதுதான் 6. ஓகே. இப்ப பாருங்க, தமிழ்ல இந்த ரூ போட்டோம்னா நதின்னு நெஞ்சிக்க கூடாது. 6 புரியுதுங்களா? நதின்னு நெஞ்சிக்க கூடாது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, அந்த 6 போட்டா நதினா நீங்க இந்த 6 போட்டுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் 7. இப்ப சொல்லுங்க 7 எப்படி எழுதணும்? இங்க பாருங்க, 7. இப்ப சொல்லுங்க. ஏகி மாத்திர ஏ போட்டு ல லு. எந்த ஏ? எந்த ஏ? ஏழு பிக் ஏயா? ஏ பிக் ஏ. ஓகே. ஓகே. அப்புறம் லா போட்டுட்டு இப்படி எழுத்து. ஓகே மாத்திர. ரொம்ப ஈஸி. கன்னடா கத்துக்குனா ஈஸி, பிராக்டிஸ் பண்ணும். அந்த கேக்காக்கி அந்த லெட்டர்ஸ் கொஞ்சம் மெமரைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? அத கத்துக்கினீங்கன்னா ஃபுல் கன்னடா உங்களுக்கு வந்த மாதிரி. கரெக்ட். அத கத்துக்கிட்டோம்னா ஃபுல்லா கத்துக்கிட்டோம். அதுக்கு தான் சொன்னேன், ஹோம்வொர்க் பண்ண சொன்னேன். அது ஃபுல்லு படிச்சிட்டீங்கன்னா நான் எனக்கே கத்து கொடுப்பீங்க. இப்ப நீங்க தான் இது சொன்னீங்க, கரெக்டா? கரெக்ட். அதே போல 6 கூட நீங்க தான் சொன்னீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, N2. N2. இப்ப சொல்லுங்க எப்படி எழுதுறது? N2 எந்த ஏ? ரூக் நெக்ஸ்ட் வருதுல அது. ரூக் நெக்ஸ்ட் வர ஏ இல்லையா? கரெக்ட். திஸ் ஏ. ஓகே. இப்போ N2 இது நெக்ஸ்ட் என்ன வரும்? அந்த இன்னன்னு சொல்றீங்களா, புள்ளி அந்த ரவுண்ட் போடுறது அதுவா? எஸ், யூ ஆர் ரைட். ரவுண்ட் வரும். ஓகே. இப்போ இத மட்டும் படிச்சீங்கன்னா எம்னு வருது. ரவிரனே சொல்லுங்கம்மா. யூ ஹேட் தட் क्वेश्चन. லெஸ்லி அண்ணா யார் அப்பவே கேட்டது? கம்மு யார்? இப்ப கம்முன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா ஆமா. இப்ப பாருங்க, ஏ பக்கத்துல இது போட்டீங்கன்னா இது படிச்சீங்கன்னா என்ன வரும் பாருங்க? எம். ஓகே. இது பக்கத்துல இந்த 2 வருது. எழுத்துல இது வராது இல்லையா? சரி. இப்போ இது பக்கத்துல இந்த 2 வருது. இப்போ எந்த டா? இப்ப நமக்கு இது வந்து காகுடி தலை பச்சைங்கல்ல, அந்த ஸ்மால் டேவா? ஃபர்ஸ்ட் டா இந்த பாரு. ஸ்மால் டே ஃபர்ஸ்ட். டா போட்டு ஊ போட்டுறணும். N2. இப்போ இது எப்படி வருதுன்னா இங்க இன்னு சவுண்ட் வருது. ஏன்னா இந்த டா பக்கத்துல வருதுனால இந்து சவுண்ட் வராது. அப்பயே வந்துச்சு பாருங்க, இந்த சவுண்ட் இங்கு சவுண்ட் அது வராது, இன்னு சவுண்ட் வரும். ஓகே. டா பக்கத்துல வந்தா இன்னா மாறிடும், கா பக்கத்துல வந்தா இங்கா மாறும்.
ஓகே. ஆமா ஒரு ஓகே டவுட் எனக்கு. இப்ப எம்ங்கிற வேர்டை வச்சு அந்த அந்த லெட்டரை வச்சு எந்த வேர்டு வராதா? இப்ப திடீர்னு இப்போ நம்ம வந்து இந்த N2 எழுதி இருக்கிறது இப்போ நம்ம ஏதோ இடத்துல பார்த்து வாசிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் அதை வாசிக்கிறது எம் அந்த மாதிரிதான் நம்மளோட மைண்டுக்கு வரும் அப்படின்னு ஆமா. கேக்குறேன். ஆனா ஆ, அதுதான் நீங்க இதோட நிறுத்திட்டீங்கன்னா எம்னு படிச்சுடுவீங்க. எம். சேர்த்து ஓகே படிச்சீங்கன்னா ஓகே. நீங்களே உங்களுதே மாறிடும் உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன். புரிஞ்சிடும். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி இது வந்து நம்ம 2 படிச்சோம் இல்லையா ஃபர்ஸ்ட்? அப்புறம் என்ன ஸ்வரகலு வஞ்சனைகளு வெஞ்சனைகளு. சோ இது ஸ்வரகலுல அந்த இது வராது இல்ல, அந்த ரவுண்ட் வராது இல்ல. ரெண்டாவது நீங்க கீழே ரவுண்ட் பண்ணிருக்கீங்கல்ல ஸ்வரகலுல ஸ்வரல அந்த வருதே ஆம் ஆம் ஆஹா அது வருது. இந்த ஏக்கு வராது இல்ல கீழே. ஏக்கு வராது ஆ வராது. நெக்ஸ்ட் எது சொல்லுங்க. ஒன்பது ஒன்பத்து ஆ ஒம்பத்து ஒம்பத்து. ஓகே இப்ப சொல்லுங்க எப்படி எழுதணும். ஓ அப்புறம் அந்த ரவுண்ட் இம். எந்த ஓ? ஸ்மால் ஓ ஸ்மால் ஓ ஓ ஓ அப்புறம் அந்த ஐக்கு அப்புறம் வரும். ஓகே. சர்க்கிள் ம். என்னங்க? இம். அந்த சர்க்கிள் வரும் எம் இம். எஸ் கரெக்ட். இப்ப இது மட்டும் படிங்க. ஓம் ஓம். ஓகே நம்மளது என்ன வருது? அப்ப இங்க என்ன எழுதணும்? ப. அப்போ இது என்ன மாறுதுன்னா இம் சவுண்டா மாறுது. பா பக்கத்துல இம்மா மாறுது, கா பக்கத்துல இங்கா மாறுது, டா பக்கத்துல இன்னா மாறுது, பா பக்கத்துல இம்மா மாறுது. ஓகே டா பக்கத்துல இந்த மாறுது. இது நோட் பண்ணிக்கங்க. இது நோட் பண்ணீங்க நீங்க. கூட ஒரு நிமிஷம். இது ஒரு சைடுல எழுதி வைங்க. ஒரு மேக்ஸ் மாதிரி ஒரு சைடுல போட்டு வைங்க. இது நீங்க கத்துக்கினீங்கன்னா அங்கங்க மாத்தி படிக்க உங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஒம்ப தா போட்டு இது இத்து வருதுல்ல, இத்து ஒம்பத்து, அதுக்கு இத்து தா ஒத்து இத்து. ஓகே அழிச்சிட்டுமா? அழிச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்ப சொல்லுங்க. ஹத்து எப்படி வரணும்? ஃபர்ஸ்ட் லெட்டர் எதுங்க? அந்த ஷக்கு அப்புறம் வர்ற ஹ. லாஸ்ட் லைன்ல வந்து பாருங்க, யா ரா லா வா ஷே சா, அந்த அந்த ஹா. இந்த ஆ வராது. இது வெறும் ஆ, இது ஹா. ஓகே ஹத்து. இங்க பாருங்க, இந்த இத்து நான் கத்து கொடுத்தல அப்பவே ஒம்பத்துக்கு இப்படி கீழே இப்படி போட்டீங்கல்ல, இது தூ தா போட்டு இப்படி போட்டுடணும். அவ்வளவுதான் ஹத்து. ஓகே அடிச்சிட்டுமா? இத்து போடுறோம் இல்லையா, கீழே ஒரு மாதிரி இழுத்து விடுறோம்ல. இது வந்து எல்லா இடத்துலயும் கன்சிஸ்டன்டா இந்த மாதிரி இக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த மாதிரி இல்ல கேக்கும் இப்படித்தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கா போட்டு இப்படி போட்டீங்கன்னா கே,
ஓகே. அதே போல தா போட்டு இப்படி போட்டு இது கீழே இப்படி போட்டீங்கன்னா தே. ஓகே, ம்ஹும். இது வந்து கொம்பு நீங்க எல்லாத்துக்கும் போடுறது. இப்ப தா போட்டுட்டு இப்படி போட்டீங்கன்னா ஏ தே ஆயிடுது. ஆனா அதுவே கீழே போட்டீங்கன்னா தா ஒத்து இத்து இத்து அர்த்தம். அதாவது ஐ திங்க் ஆலனோட கொஸ்டின் என்னன்னாமா, ஹத்துல இத்துக்கு யூஸ் பண்றோம். அதே மாதிரி இப்போ யா சாக்குன்னு வருது இத். பாருங்க, சாக்கு இப்போ இப்போ சாக்கு. காக்கு எப்படி யூஸ், இருங்க, காக்கு இப்படி யூஸ் பண்ணீங்க கரெக்டா. ஓகே. இக்கு அப்படின்னா இக்கு, ஓகே. ஆ, ஆ, ஆ. இது இத்து. ஓகே, ஓகே. அப்ப இத்துக்கு வேற மாதிரி வரும், இக்குக்கு வேற மாதிரி வரும். ம். நல்லா சொன்னீங்க. இன்னு இன்னு வந்து எப்படின்னா இப்படி வரும் இன்னு. ஓகே ஓகே. ஓகே. இப்போ மாறுது. நா நா நாக்கு இப்படி நா போட்டு இப்படி போட்டீங்கன்னா நா இன். ஓகே. ஓகே. ஆ. ஆமா, இப்போ சரி, நாள்குல வந்து இல்லையா, அது ஞாபகம் இருக்கு. ஓகே, கரெக்ட். அது நாள்கு. க இக்கு இக்கு. நாள்கு. இப்ப கா போடுறீங்களா, இது கா. இதே இதுவே வந்து இப்படி போட்டு விட்டீங்கன்னா இக்கு. ஓகே. சரிங்களா, அழிச்சிட்டுமா, அழிச்சிட்டா. இதெல்லாம் சைடுல எழுதிக்கணும். நான் எதெல்லாம் எக்ஸ்ட்ரா சொல்றேனோ அதெல்லாம் சைடுல எழுதிக்கணும். ನೆಕ್ಸ್ಟ್ ಹನ್ನೊಂದು, 11க்கு ಹನ್ನೊಂದು. ಫಸ್ಟ್ ಕ್ಯಾಮೆರಾ ரைட். இப்ப சொல்லுங்க எப்படி எழுதணும் இது. ஓகே, ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இன்னோ. ஓகே, இப்ப இது எப்படி எழுதணும், நான் போட்டீங்களா. இப்படி போட்டா நூ, ஆனா நம்ம வந்து நோ, நோக்கு இப்படி சுழிச்சு இப்படி இழுக்கணும். கரெக்டா, நோ. அப்புறம் இந்த இன்னு வருது, இன். அதுக்கு நான் இப்ப கத்து கொடுத்தேன். இன்னுன்னா இப்படி இன்ட்டு போட்டு விட்டுறது. ஹன்னோ, இது என்னன்னா து, இந்து. இந்த பாருங்க இந்து. அதுக்கு எப்படி எப்படி வரணும், ரவுண்ட், அப்புறம் தா போட்டு இடி விட்டு. ஓகே, ஈஸியா இருக்குங்களா. அப்போ இந்த இந்து இங்கு இன்னு இம்முக்கெல்லாம் சர்க்கிள் வரணும். அந்த இக்கு இத்து இன்னுக்கெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு வேர்டுக்கு ஒரு மாதிரி. ஆமா ஆமா. ஓகே. நான் அப்பயே சொன்னேன், தா பக்கத்துல சைபர் வந்துச்சுன்னா இந்தா மாறுதுன்னு. புரியுதா. புரியுது. அழிச்சிட்டுங்களா. ஓகே. எல்லாருக்கும் அழிச்சிட்டாங்களா, அமைதியாக்குறாங்க. ஓகே. ನೆಕ್ಸ್ಟ್ 12. ಹನ್ನೊಂದುನ 11, ಹನ್ನೆರಡು. இப்ப நீங்களே எழுதுங்க பார்க்கலாம். இத நீங்களே எனக்கு சொல்லுங்க. நே போட்டு நான் போட்டு மேல சுழிச்சிட்டு கீழே இன்ட்டு. அன்னே ர டு. அவ்வளவுதான்.
ஓகே, அழிச்சிட்டுமா? ஓகேம்மா. அந்நெரடு இல்லங்க, அந்நெரடு. நெக்ஸ்ட். இப்ப எப்படி எழுது சொல்லுங்க? தி இப்படி போடுறவன் இப்படி சொல்லிச்சேன். தி மூ ஃபர்ஸ்ட் மா போட்டுட்டு பிக் மூ. உள்ள ரூ. ஓகே, அது மூரு. ಹದಿನಾಲ್ಕು. அப்ப எழுதுனீங்களே நால்கு. கேக்குதுங்களா? அமைதியா இருக்கீங்க? கேக்குதுமா. தி அதே போட்டுட்டு அப்புறம் 4க்கும் அப்படி எழுதிடணும். ಹದಿನಾಲ್ಕು. அழிச்சிட்டுமா? ஓகே. இங்க பாருங்க, 15. இங்க பாருங்க, யாரோ குழந்தை பேசுற மாதிரி இருக்கு, டிஸ்டர்ப். இங்க பாருங்க, ஹதி நே போட்டு ஐ ஒத்து நாய், ஹதி நாய் து. ஓகேங்களா? ஓகே. பதினாறு. ಹದಿನಾರು. ಹದಿನಾರು. ஓகே, அழிச்சிட்டுமா? ஓகேம்மா. ஓகே. ஒருத்தர் தான் ஏதோ ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி கேக்குது எனக்கு. மற்றவங்க எழுதிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீரியஸா எழுதிட்டு. 17. ಹದಿನೇಳು.
ஓகே, அழிச்சிட்டுமா? 1 minute. ஓகேம்மா. பதினெட்டு. 2. அழிச்சிட்டுமா? 1 minute. ஓகேம்மா. பத்தொன்பது. ಹತ್ತೊಂಬತ್ತು. 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 ಹತ್ತು. ಹತ್ತೊಂಬತ್ತು. இங்க பாருங்க, இத்தோ இத்தோ, ಇಂಬತ್ತು ಇಂಬತ್ತು. ஓகே, ஓகே. அழிச்சிட்டுமா? ஓகேம்மா. ரிவீரண்ணா, ரிவீரண்ணா லைன்ல இருக்கீங்களா? ரேவிராணி இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் மார்க்கர் அப்பப்போ விட்டு எழுதுங்க. இப்பತ್ತು. லெஸ்லின் இருக்கேன். ಇಪ್ಪತ್ತು. ಈ ಪ ಇಪ್ಪ இப்ப சு. இப்புக்கு வந்து நம்ம புதுசா இப்ப படிக்கிறோம். என்னமா கீழே போடணும். ம், ம். இப்ப இதுவரைக்கும் இந்த வேர்டு வரல இப்புக்கு. இப்ப அழிச்சிட்டுமா? ஓகேம்மா. இங்க பாருங்க, இப்பத்தொந்து இதுல கண்டினியூ ஆகுது பாருங்க. இப்ப தொந்து. இப்ப ಇಪ್ಪತ್ತೊಂದು. சரியா?
அழிச்சிட்டுமா? 1 minute. அழிச்சிடலாம். Okay. ஆனா இந்த புக்ல வந்து வேற மாதிரி எழுதியிருக்காங்க இல்லையம்மா? இப்பத்து தனியா எழுதியிருக்காங்க, ஒந்து தனியா எழுதியிருக்காங்க. அது சேர்த்து தான் எழுதணும். 21 அப்படி வராது. 21, 21 ஓகே அப்படி ஓகே. உங்களுக்கு கத்துக்கிறதுக்காக எழுதியிருக்கிறாங்க. ஓகே சரி சரி. 22 22 அழிச்சிட்டுமா? ஓகே. ஆக்சுவலி அது 21, 22, 23. ஆனா நீங்க எழுதுறப்ப இப்படி ஜாயிண்டா எழுத கத்துக்குங்க. ஓகே, ஈஸியா இருக்கும். 23 23 3 23 இது அப்படியே 4க்குன்னு எழுதிடலாம். இங்க அழிச்சிட்டு 34க்கு 24. ஓகே, புரியுதுங்களா? புரியுதுமா. 24 இத அப்படியே அழிச்சிங்கன்னா 25 அப்ப எழுதுனீங்கல்ல, 25 தெரியுதா? தெரியுதுங்களா? தெரியுதுமா தெரியுது. அது அப்படியே அழிச்சிங்கன்னா 26. நெக்ஸ்ட் 37க்கு 20 அப்படியே எழுதிட்டு 7 28. ஓகே, புரியுதுங்களா? புரியுது. ಇಪ್ಪತ್ತ ಒಂಬತ್ತು. ಓಕೆ, ನೆಕ್ಸ್ಟ್ 30ಕ್ಕೆ 30 30. இன்னைக்கு 30ஓட ஸ்டாப் பண்ணலாமா? 5 நிமிஷம் தான் இருக்கு. போதுமா, குழப்பம்.